அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த நேரலையில உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. முதற்கண் இந்த தேர்தல்ல உங்களுடைய வாக்குகளை விற்காமல் அனைவரும் வாக்களித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இந்த நேரலையை ஏன் துவங்கணுன்றது உங்களுக்கு தெரியும். சமூக நல்மாற்றத்திற்கான ஒரு முன்முயற்சி பல முயற்சிகள் செய்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு முக்கியமான முயற்சியாக அறிவு மற்றும் அனுபவ பகிர்வு. அதன் வாயிலாக இந்த அதாவது அகாமை தியானத்தின் மூலமாக பல்வேறு முயற்சிகள் எடுத்துட்டு வரோம். அதில் இது ஒரு முக்கியமானது அனுபவ பகிர்வு அப்படின்றது. முதலில் நான் மீண்டும் ஒரு முறை இந்த தேர்தலில் அதாவது இப்போ வாக்களித்த அதாவது தங்களுடைய ஓட்டுகளை விற்காமல், பொருட்களை வாங்காமல், எதுவும் செய்யாமல் அவர்களுடைய எண்ணத்திற்கு எது நல்லது என்று தோன்றுகிறதோ அதன்படி வாக்களித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள் மீண்டும் ஒரு முறை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இன்னும் மேலும் உங்களுடைய புரிதலை அதிகரித்துக் கொள்வதற்காக நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அடுத்தடுத்த முறை இந்த ஜனநாயகம் சிறப்பாக வருவதற்கு என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ எடுங்க. இப்போ நம்ம நேரடியாக இப்போ நம்மளுடைய இந்த உடலையும் உள்ளத்தையும் உறுதி செய்வோம். இந்த முயற்சியில் எப்படி பயணம் போயிட்டுருக்கு, என்னோடது எப்படி போயிட்டுருக்குன்றதை நான் சொல்கிறேன். உங்களோடது எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதில் இந்த வாரம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சு. கடந்த வாரத்தில் மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம் நடந்துச்சு. அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துருந்தேன். கடந்த வார நேரலையை பார்க்காம விட்டுருந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக போய் பாருங்கள். அது உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். இது மாதிரி பல்வேறு நிகழ்வுகளை வாழ்வில் நம்ம சந்திச்சுட்டு வர்றதுனால தான் இந்த அனுபவ பகிர்வு நேரலையும் நம்ம தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்றதை நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன், விருப்பப்படுறேன். சரி, இப்போ இந்த வாரத்தில் ஒரு முக்கியமான தகவலை நான் சொல்ல விருப்பப்படுறேன். நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய சொல்லாகவும் செயலாகவும் மாறுகிறது. நமது செயல்கள் நமது வாழ்வாகின்றன. அப்போ நம்ம சிந்தனை தோன்றுவதற்கு அடிப்படை காரணமாக என்ன இருக்குன்றதை நீங்களே யோசித்துக்குங்க. அப்போ நம்ம நமக்கு ஐம்புலன்கள் வழியாக வரக்கூடிய தகவல்களை மேலாண்மை செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. அது இல்லைன்ற பட்சத்தில் நம்மளோட சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்குன்றது அதுதான் முடிவு செய்து, அந்த சிந்தனை ஓட்டத்தின் அடிப்படையில் தான் நம்மளுடைய சொற்களும் செயல்களும் அமையப்படுகின்றன. இந்த அடிப்படையில் தான் வாழ்வும் மாறப்போகுது. அப்போ வாழ்க்கையை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ள என்ன தகவல் போகுது அப்படின்றதுல நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றத வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த வாரத்தில் உடலையும் உறுதி செய்வோம், உள்ளத்தையும் உறுதி செய்வோம்ன்றதுல என்ன செய்யறோம்னா 2 விதமான செயல்கள் செய்கிறேன். உடலை உறுதி செய்வதற்கு, உள்ளத்தை உறுதி செய்வதற்கு என்று தனியாக நாம் பயிற்சிகளை மேற்கொள்கிறோம். அதை பற்றியான தகவலை நான் இப்போ உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதன் பிறகு நீங்கள் என்ன செய்றீங்கன்றதை கமெண்டில் போடலாம், இல்லை என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் போடலாம். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து செய்யுங்க. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கூட உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளலாம். அது பலருக்கும் உதவிகரமாக இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம இந்த வாரத்தில் அதாவது இப்போ கடந்த வாரத்தில் நம்ம ஒரு முக்கியமான மைல்ஸ்டோனான 110 நாள் தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக முடிச்சாச்சு. அதில் ஒரு முக்கியமான மைல்ஸ்டோன் தான் இப்போ 116வது நாளுக்கு வந்துட்டோம். 110 நாள் வர்றப்ப நம்ம 12,850 சூரிய வணக்கங்கள் செய்து முடிச்சிருந்தது. அதே போல் ரோப் ஸ்கிப்பிங் அதாவது கயிறு தாவுதல் பயிற்சி 28,230. இலக்கு என்ன அப்படின்னா 36,500 பண்ணணும். இது ரெண்டுலையும். இதுதான் உடல் நலத்தை உறுதி செய்வதற்கான சவாலாக வச்சுருக்கோம். அதே போல் மனநலத்தை மேம்படுத்துவதற்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தியானம் என்பது மிக முக்கியமான பயிற்சியாக வச்சுருக்கோம். அதுக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னா தினசரி 60 நிமிடங்கள் அப்படின்ற கணக்கில் வச்சு ஒரு 110வது நாள் முடிகிறப்ப 8,503 பண்ணியிருந்தோம். சரி, 116வது நாள் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இதில் நேரடியாக நம்ம போய் எண்களை பார்த்துடலாம். 116வது நாள் படி 13,570 சூரிய வணக்கம் முடிச்சிருக்கு செட்டிங்கு. அதுபோல் ஸ்கிப்பிங் 30,000 மைல்ஸ்டோன் அடைஞ்சாச்சு. 30,030 வந்தாச்சு. மெடிடேஷன்லையும் 9,103 நிமிடங்கள் பயிற்சி செய்தாச்சு. இது நான் பயிற்சி கொடுக்குறத தவிர எனக்காக நான் பயிற்சி செய்து கொள்ளக்கூடிய கால அளவு. அதுதான் நம்ம எல்லோரும் மனதில் வச்சுக்கணும். அப்போ நீங்கள் தொடர்ந்து உங்களுக்காக பயிற்சி செய்கிறீங்க அப்படின்னா இதையும் மனசில் வச்சுட்டு பயிற்சி செய்யுங்க. இல்லைங்க நான் டெய்லி வேலை செய்கிறேன் அதனால் உடற்பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல வேணாம். அந்த உடல் உழைப்பில் ஏற்படக்கூடிய சவால்கள் எல்லாத்தையும் கடந்து வருவதற்கு இந்த பயிற்சிகள் மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும். ஆகையால் செய்யுங்க. சரி, இப்போ நம்ம முன்னாடி சொன்ன விஷயத்துக்கு வருவோம். ஒரு சிந்தனை, அந்த சிந்தனை நமது சொல்லாகவும் செயலாகவும் மாறுகிறது. அந்த செயல்கள் நமது வாழ்வை, நம்மளுடைய சொற்களும் நம்மளுடைய செயல்கள் தான் நம்ம வாழ்வை மாற்றி அமைக்குது. அதை வெளிப்படையாக நமக்கு தெரிகிறது. அப்படி நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் கூட அந்த செயல்களை மாற்றம் செய்வதற்கு பல முறை முயற்சி செய்து தோல்வி அடைவர்கள் மிகப்பெரிய அளவில் நிறைய பேர் இருக்கும். அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் மன அமைதியே இல்லைப்பா, தூக்கமே இல்லைப்பா, குழப்பமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் எந்த விஷயத்தையும் தெளிவாக சிந்திக்க முடியல, செயல்படுத்த முடியல அப்படின்னு நிறைய பேர் சவால்களை சொல்கிறோம். அதை மாற்றுறதுக்கு ஒரு முயற்சியாக தியானம்
உதவலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதை பயிற்சி தினசரி செய்யணும்னு சொல்கிறோம். ஆனால் செய்வது என்பது மிக கடினமாக இருக்குது. நானே இந்த தகவல்களை ஏன் வந்து உங்களுக்கு தினசரி வாரம் ஒரு முறை பகிர்ந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, தினசரி என்னோட ஸ்டேட்டஸில் வைப்பேன், அது வேறு விஷயம். ஆனால் இது வாரம் ஒரு முறை வந்து பகிர்வதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து செய்வது என்பது சாத்தியம் அப்படின்றது. இது நான் மட்டும் செய்கிறேனா அப்படின்னா கிடையாது. பல்வேறு மக்கள் நம்மளோட பயிற்சி வகுப்பு மூலமாகவும் அவங்க செய்துட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் சவால் இருக்கிறவங்க அதை தொடர்ந்து அதை கடந்து வருவதற்கான முயற்சிகளை எடுப்பது வந்து மிக மிக குறைவான மக்கள் தான் எடுக்கிறாங்க. அந்த குறைவான மக்களில் வெற்றி அடைவதற்கு தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்கு பல்வேறு வழிமுறைகள் நம்ம தான் உருவாக்கி கடைபிடிக்கணும். ஏன்னா அதற்கு வந்து நம்ம வாழ்க்கை எவ்வாறு இருக்குன்றது தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அது தெரியலனாலேயே தானாகவே வந்து நீங்கள் போடுற திட்டம் வந்து நடக்காமல் போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் முதலில் நான் முன்னாடி இந்த காணொலிகளில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்கள் முன்னாடி சொன்ன காணொலிகளில் போய் பாருங்கள். ஒரு வேளை நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சி செய்ய முடியாமல் போயிட்டே இருந்துச்சுன்னா, அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி எப்படி செய்கிறது அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம். முக்கியமாக இது வந்து தியான வகுப்புகள்ன்றதுனால அதை எவ்வாறு செயல்படுத்துவது அப்படின்றதையும் நான் அதில் சொல்லியிருக்கோம். நீங்கள் அதை பாருங்கள். ஸோ இப்போ இந்த சிந்தனை, அதுக்கு பிறகு சொல், அது செயல்கள், இது மூன்றும் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைப்பது நல்லா தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஆனால் சிந்தனைக்கு ஆதாரமாக அமைவது வந்து உங்கள் கூட வரக்கூடிய தகவல்கள் தான். இப்போ அவற்றில் நாம் கவனமாக இல்லை என்றால் அது வாழ்க்கையை எப்படி புரட்டி போடும் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிற வேண்டியது ரொம்ப அவசியம். சரி, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவோம். இப்போ வந்து நான் மட்டும் இந்த பயிற்சி செய்யாமல் பள்ளி விடுமுறை ஆயிடுச்சு. அதனால் தங்கச்சி பசங்க எல்லாரும் சேர்ந்து இதை செய்கிறோம். அப்போ செய்கிறப்ப வந்து ஒரு சின்ன வழிமுறை கடைபிடித்தோம். தினசரி நான் போய் அவங்கள எழுப்பி வாங்க செய்யுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டோம். இந்த டைம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. என்னுடைய வகுப்பு காலை பயிற்சி வகுப்பு முடிச்ச அப்புறம் நான் செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து செஞ்சுக்கலாம். இந்தந்த நாள் எனக்கு வகுப்பு நடக்குது. அதாவது எல்லா தகவலையும் வெளிப்படையாக சொல்லியாச்சு. சொன்ன பிறகு முதல் 2-3 நாட்கள் வந்து கொஞ்சம் குளறுபடி ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மெடிடேஷன் முடிச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க எனக்கு முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அதாவது ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டு, அதுக்கப்புறம் வந்து சூரிய வணக்கம், அதுக்கப்புறம் ரோப் ஸ்கிப்பிங், அதுக்கப்புறம் சூரிய வணக்கம் இதெல்லாம் செஞ்சாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டோம். இப்போ என்னாச்சு அப்படின்னா, ஒரு வாரத்துக்குள்ளேயும் இதெல்லாம் செய்வாங்களா, செய்ய மாட்டாங்களா, இதெல்லாம் நடக்குமா, நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க அப்படி இப்படின்னு எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதற்கு அடிப்படை காரணம் என்னென்னா, நம்ம சொல்கிறத யாரும் செய்ய மாட்டாங்க. நம்ம செய்கிறத பார்த்து தான் எல்லாரும் செய்வாங்க. அதனால நம்மளும் செய்வதற்கான பழக்கத்தை உருவாக்க வேண்டும். நீங்கள் செய்கிறப்ப கூடயே சேர்ந்து குழந்தைகளும் சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ இதில் ஆச்சரியமாக நிகழ்ந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு நாள் 20 நிமிடம் அவங்களும் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் டாப் டு பாட்டம் ஃபுல்லாக செய்கிறாங்க. அதோடு சேர்த்து ரோப் ஸ்கிப்பிங் நான் வந்து பண்ணுறப்ப ஸ்கிப்பிங் மட்டும் இப்போ அவங்கள பண்ண சொல்லியிருக்கோம். ஸ்கிப்பிங் பண்ணுறப்ப நான் செய்கிறப்ப என்னோட செய்யும் வேகத்தை கவுண்ட் பண்ணுறதே டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ வேகமாக பண்ணுறீங்க, கவுண்ட் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க என் கூட சேர்ந்து செய்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க என்னோட வேகத்தில் செஞ்சுட்டு இருக்காங்க. என்னன்னா இளையவர்கள் தானே, என்னையோட வேகமாக செய்ய முடியும், அவ்வளோ வேகமாக செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இது என்ன ஆயிடுச்சு, அவங்க செய்யாத பொழுது இது சாத்தியம் இல்லை, அதாவது செய்ய துவங்குவதற்கு முன்பு இது சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்ட்டையும் அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க, எப்படி இவ்வளோ வேகமாக செய்கிறீங்க, இவ்வளோ வேகமாக செய்கிறீங்க. இப்போ பார்த்தா 50 50 50 150 ஸ்கிப்பிங் வந்து அவங்க அவ்வளோ விரைவாக செய்து முடிச்சிடுறாங்க. ஸோ இது ஒரு உதாரணம். அதே போல் சூரிய வணக்கமும் நான் வந்து ஒரு செட்டுக்கு வந்து ஏறக்குறைய 12 செஞ்சு 10 தடவை செய்வேன். அப்போ 120 செய்கிறதுக்கு என்னுடைய இலக்குகளை வச்சு நான் செஞ்சுட்ருக்கேன். நீங்கள் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும், 120 தான் இப்போதைக்கு கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டுருக்கோம். அதே மாதிரி ஸ்கிப்பிங்கும் நம்ம போகிறப்ப அது வந்து 300 அப்படின்னு போயிட்டுருக்கோம். சரி, அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் 300 ஸ்கிப்பிங் பண்ணுறப்ப அவங்க வந்து ஒரு 150 பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து இலக்காக வச்சுட்டு அவங்க செஞ்சாங்க. 150 தொடர்ந்து செய்யாமல் 50 அப்படியே செய்கிற மாதிரி அதை வச்சுருக்கோம். இப்போ இது என்னோட ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா 300 கண்டினியூஸாக அப்படியே போயிட்டே இருக்குது ஸ்கிப்பிங்கு. அதே போல் சூரிய வணக்கம் வந்து 120 கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. இது ஏப்ரல் மாதத்தோட ட்ரெண்டு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா தியானம் செய்யக்கூடியது மற்ற நாட்களில் 60 நிமிடம் போயிட்டே இருக்கும். சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி இதில் வந்து 120 அப்படின்னு சொல்லி நம்ம செய்துட்டு வரோம். ஒரு சில வாரங்களில் 180 நிமிடமும் செய்திருக்கு. ஸோ இது போல் நான் எந்த மாதத்தை எடுத்துக்கிட்டாலும் எனக்கு நான் இப்போ இங்கே சும்மா உங்களுக்கு இதை எடுத்துகிட்டு நான் ஒரு பர்டிகுலர் டே பார்க்கணுன்னாலும் சரி, மாதம் பார்க்கணுன்னாலும் சரி, இங்கேருந்து எடுத்துக்கிட்டு பார்த்துட முடியும். ஸோ இப்போ நம்மளுடைய முயற்சி, அதாவது நம்ம செய்யக்கூடிய இப்போ மந்த்து நான் வந்து ஏப்ரல் மந்த்துக்கு உங்களுக்கு காமிச்சேன். இப்போ ஜனவரி எடுத்தேன் அப்படின்னா கூட, ஸோ ஜனவரி மாதத்தோட ட்ரெண்டு இப்படி போயிட்டுருக்கு. நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, இது நான் எதுக்கு உங்கள்கிட்ட காமிக்கிறேன்னா,
அப்படியே திடீர்னுலாம் செஞ்சு எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணலாம். அப்படியே ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப்பிங் வந்து ஸ்லோவா அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு இங்கே வந்துட்டோம். ஆனால் இதை வந்து 100 தான் எனக்கு தினசரி செய்யணும்னு இருந்துச்சு. அதை நான் எங்கே 101ல் வந்து தொடங்கினேன். ஆனால் டிசம்பர் மந்தில் அப்படியே 5, 10, 15, 20, 25 கூட்டிகிட்டே வந்து தான் 100க்கு வந்தோம். இது போல தான் இது போயிட்டே இருக்கு. அப்போ தூங்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு சவாலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதற்கப்புறம் வந்து அதை நிறுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. மேலும் நீங்கள் அதை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். நான் இந்த நேரலையில் மிக முக்கியமாக உங்ககிட்ட சொல்ல வேண்டிய முக்கியமான கருத்து அப்படின்னு என்ன அப்படின்னா, உங்களுடைய சிந்தனை உங்களுடைய சொற்களாகவும் செயலாகவும் வெளிப்படுகிறது. அந்த சொற்களும் செயல்களும் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. இது மாதிரி பல்வேறு சொற்களும் பல்வேறு செயல்களும் பல்வேறு சிந்தனைகளும் சேர்ந்து தான் உங்களுடைய வாழ்க்கையை. அப்போ இப்போ செயல்களை அவற்றின் தாக்கத்தை நிர்ணயிப்பது உங்களுடைய சிந்தனை ஓட்டம் அப்படின்னா, சிந்தனை ஓட்டத்தை தீர்மானிப்பது உங்கள் ஐம்புலன்கள் வழியாக செல்லக்கூடிய தகவல்கள் தான். அந்த தகவல்களை நீங்கள் சிறப்பாக மேலாண்மை செய்யாவிட்டால் நிச்சயமாக உங்களுடைய செயல்களில் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. செயல்களில் மாற்றத்தை கொண்டு வரலாம் அந்த செயல்களின் கூட்டமைப்பாக அமைக்கப்பட்டுள்ள உங்களுடைய வடிவமைக்கப்பட்டுள்ள வாழ்வு என்பது மாற்றத்தை அடைவதை போவதில்லை. இப்போ நீங்கள் என்ன மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு தேவையான செயல்களை செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் பார்க்கணும். அந்த மாதிரி செயல்களை செய்யலை. உதாரணத்துக்கு காலையில் நான் எந்திரிக்கணும் 6 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க. 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து முதல் நாள் உங்களுக்கு 7 மணி நேரம் தூக்கம் தேவைப்படுதுன்னா அதுக்கு 7 மணி நேரத்துக்கு முன்னாடி தூங்கிருக்கணும். இல்லைனா காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறது கடினம். அப்படியே நீங்கள் கஷ்டப்பட்டு எந்திரிச்சாலும் ஒரு வாரம் எந்திரிக்கலாம், அடுத்த வாரம் எந்திரிக்க முடியுமா தெரியாது. ஒரு வாரம் ஃபுல்லாக அதை எப்படியோ ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டால் கூட அடுத்த வாரம் செயல்படுவது கடினமாயிடுது. இந்த எளிமையான விஷயம் பலருக்கு தெரியாதனால என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நான் என் வாழ்க்கையில் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து ராசி இல்லையா, நான் நினைக்கிறது நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை அப்படியான்னு பார்த்தோன்னா கிடையாது. உண்மை அது கிடையாது. எல்லோருக்குமே வந்து அவங்க செய்ய வேண்டிய செயல்கள் இதில் வந்து பல்வேறு காரணிகள் இருக்கலாம். அதாவது உங்களுக்கு பொருளாதார தடையாக இருக்கலாம், இல்லை வந்து சூழ்நிலை அங்கே அப்படி அமையாமல் இருக்கலாம், இப்படி என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் உங்களால் தனிப்பட்ட முறையில் நீங்களாக செய்யக்கூடிய செயல்கள் வந்து நம்ம செய்யாமல் இருந்தோம்னா மற்ற தடைகளும் அது கூட சேர்ந்து நம்ம நினச்சது நடக்காமல் போகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது. 100% வரையும் இருக்குது. நேற்று கூட ஒரு வகுப்பு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே பேசினோம். அப்போ அதில் அவங்கக்கிட்ட எல்லா தகவலுமே அவங்க கையில் இருக்குது. ஆனால் இத்தனை நாளாக அதை பார்க்காமல் அதை பயன்படுத்தாமல் வேறு வழிமுறைகளை கடைபிடித்து வாழ்நாள் முழுவதும் துன்பத்தை ஏற்படுத்திகிட்டே இருந்த ஒரு ஆள் நேற்று நான் சந்தித்தேன். 2 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே அதை பார்த்து அதுக்கப்புறம் எடுத்து எல்லாம் சொன்னப்பறம் இவ்வளோ நாளாக இதை நான் வச்சுக்கிட்டே இதை வந்து பயன்படுத்த மாட்டேனா, என் வாழ்க்கையை நானே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தேனா அப்படின்ற தகவலை அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயம் அதாவது போன வாரம் நான் சொன்ன விஷயம் வந்து மிக ஷாக்கிங்கான விஷயம். அது யாருக்குமே நடக்கக்கூடாது. அது நடந்ததுனால எவ்வளோ பெரிய சிக்கல் அப்படின்றதே சொன்னோம். இந்த வாரம் மிகப்பெரிய படிப்பினைகளாக நம்மளுடைய சிந்தனை, சொல், செயல் இவற்றை ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு நமக்கு செல்லக்கூடிய ஐம்புலன்கள் வழியாக செல்லக்கூடிய தகவல்களை மேலாண்மை செய்வதன் மூலமாகத்தான் அவற்றில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அவற்றில் மாற்றத்தை ஏற்படுத்தினா தான் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அதுதான் நீங்கள் விரும்பக்கூடிய மாற்றமா அப்படின்றத சிந்தித்து செயல்படணும்னு கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த நேரலையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக்கிறேன். அதோடு இல்லாமல் இந்த தேர்தலில் ஓட்டை விற்காமல், அதாவது தங்களுடைய வாக்குகளை விற்காமல் வாக்கு செலுத்திய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த நேரலையில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறந்துடாமல் உங்கள் உடல் நலத்தையும் மனநலத்தையும் மேம்படுத்துவதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை கமெண்டில் போடுங்க. லைவில் இருக்கிறவங்க சேட்டில் கூட ஷேர் பண்ணலாம், இல்லை கமெண்ட்லேயும் போடுங்க. கண்டிப்பாக அதை தொடர்ந்து செய்ய முயற்சி பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் இந்த நேரலையில் வர்றப்ப நீங்கள் அந்த வாரம் என்ன செஞ்சீங்கன்றதை கூட அங்கே ஷேர் பண்ணலாம். இல்லை நம்ம டெலகிராம் சேனலில் கூட இணைந்து கொள்ளலாம். அங்கேயும் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதில் பகிர்ந்து கொள்ளலாம். இல்லை நம்மளுடைய வெப்சைட்டில் விரைவில் நான் வந்து உங்களுக்கு உடல் நலத்தை மேம்படுத்துவதற்கான தகவல்களையும் சேர்க்குறேன். அதையும் நீங்கள் பயன்படுத்துங்க. மனநலத்தை மேம்படுத்துவதற்கான தகவல்களையும் இனி நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் போட்டுகிட்டே வர்றேன், இதுலேயும் போடுறேன். நீங்கள் அதை பயன்படுத்த ஆரம்பிங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய உடல் நலமும் மனநலமும் சீராகவும் சிறப்பாகவும் இருந்தால் அது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்துக்கும் உதவும். உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, இந்த சமூகத்திற்கும் மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப இதை உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். உடல்நலமும் மனநலமும் சரியில்லை அப்படின்னா அது உங்களுக்கு மட்டும் சிக்கல் இல்லை, உங்கள் குடும்பத்துக்கும் சிக்கல், இந்த சமூகத்துக்கும் சிக்கல். இதை அடிப்படையாக புரிஞ்சு வச்சுங்க. அதனால தான் இன்றைக்கி என்னென்ன நடக்குதுன்றதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது நம்ம திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணமும் அதுதான். மீண்டும் உங்களிடம் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நேரலையில் சந்திக்கும் வரை அன்புடன் ராமேந்திரன். நன்றி, வணக்கம்.